தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே எங்கள் தந்தையே என்றும் உமக்குத்தான் எங்கள் ஆராதனை. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. போற்றுதலுக்குரியவர், போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. இயேசு போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உம் நாமம் உயரணும், உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றீர். உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கின்றீர். கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குவீர், விருப்பம் நிறைவேற்றுவீர். கூப்பிடுதல் கேட்டு குறை நீக்குவீர், விருப்பம் நிறைவேற்றுவீர். உம் நாமம் உயரணும், உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உம் நாமம் உயரணும், உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உம் நாமம் உயரணுமே, பரவணுமே. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தகப்பனே தந்தையே உமக்குத்தான் எங்கள் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான். உயிரினங்கள் எல்லாம் உம்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன. உயிரினங்கள் எல்லாம் உம்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன. ஏற்ற வேளையில் உணவளித்து ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுவீர். ஏற்ற வேளை உணவளித்து ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுவீர். உம் நாமம் உயரணும், உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும். உம் நாமம் உயரணும், உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும். தகப்பனே நன்றி, தகப்பனே தந்தையே உமக்குத்தான் எங்கள் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான்.
அரவணைத்து அதிசயம் செய்கின்றீர். அன்பு கூறும் எங்களை அரவணைத்து அதிசயம் செய்கின்றீர். பற்றி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூட்டிச் செல்வீர். பற்றி கொண்ட யாவரையும் பாதுகாத்து பரலோகம் கூட்டிச் செல்வீர். நாமம் உயரணும், நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. இயேசுவே நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்கு தான் போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. போற்றுதலுக்குரிய பெரியவரே, தூயவர் தூயவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. எல்லாருக்கும் நன்மை செய்பவரே, இரக்கம் மிகுந்தவரே. உம் நாமம் உயரணும், உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. இயேசுவே உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும். தகப்பனே நன்றி, தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆராதனை. தகப்பனே தகப்பனே என் தந்தையே உமக்கு தான் ஆராதனை. என் தகப்பனே தந்தையே உமக்கு தான் எங்கள் ஆராதனை. உமக்கு தான் எங்கள் ஆராதனை. உமக்கு தான் எங்கள் ஆராதனை. ஒவ்வொரு நாளும் உமக்கு தான். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கே ஆராதனை பாத்திரர். ஆண்டவரே போற்றலுக்குரிய பெரியவரே, நீ பரிசுத்தம். எல்லாருக்கும் நீ நன்மை செய்கிறவர். உலகத்தின் பாவத்தை நீங்கள் சுமந்து தீர்த்தீங்க. ஆண்டவரே உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் சமமாக இருக்கிறேன் நாங்கள் வாசிக்கிறோம். உண்மையாக யார் எங்க இருந்து கூப்பிட்டால் ஆண்டவரே நீ செவி கொடுக்கிறீர், விசாரிக்கிறீர், நன்மை செய்கிறீர். உம்மிடத்திலே வருகிற ஒருவனையும் புறம்பே நீ தள்ளுகிறதில்லை. ஒருவரையும் புறம்பே தள்ளாத உண்மையுள்ள தகப்பனாக இருக்கிறீங்க. ஆண்டவரே இழந்து போனதை நீ தேட வந்தீங்களே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உம் நாமம் உயரணுமே, அது உலகெங்கும் பரவணுமே. உம்முடைய நாமம் உயரணும். நாங்கள் சிறுகவும் நீங்க பெருக வேண்டாம். நாமம் உயரட்டும். உலகமெங்கும் உடைய நாமம் உயரட்டும். இன்னும் மேன்மை அடையட்டும். உங்க நாமம் உயரணும்.
அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்றும் மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும் இன்னும் மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் இயேசு, உங்க நாமம் உயரட்டும் இன்னும் மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கிறோமே, நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்றே செய்கள் நாங்கள் வாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் எங்கள் எல்லா செயல்களிலும் எங்களுடைய வார்த்தைகளிலும் உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக எங்களுடைய கிரியை எல்லாம் இருக்கணும் தகப்பானே. அது எங்களை பிரியப்படுத்துறதாக அல்ல, எங்களை மேன்மைப்படுத்துறதாக அல்ல, மற்றவர்களை மனுஷரை மேன்மைப்படுத்துறதாக அல்ல ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை அது மகிமைப்படுத்தணும். எங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். எங்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே. நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்னும் மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்று அடங்கி பெரும் காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெரும் காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்னும் மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே உங்க நாமம் உயரணும், உங்க நாமம் உயரணும் இன்னும் மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியில் சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நாடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நாடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும் அல்லேலூயா.
உங்க நாமம் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாம் இன்று மேன்மை பாடுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் மகிமைப்படணும். ஆண்டவரே, உங்க நாமம் எங்க வாழ்க்கையில இன்று மேன்மை அடையணும். பாடுவோம். அல்லேலூயா. பாடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும். எல்லாரும் அதுதான் எதிர்பார்க்கிறோம், அதுதான் பேசுகிறோம், செய்திகளில் கேட்கிறோம். ஆண்டவர் நாம் மகிமைப்படணும், ஆண்டு மகிமைப்படணும். எதை செய்தாலும் எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை, ஆண்டு நாம் மகிமைப்படணும். ஆனால் நமக்கு தெரியணும், எது செஞ்சால் நாம் மகிமைப்படணும்னு தெரியணும். நம்ம விருப்பத்துக்கு சிலங்க செஞ்சு வச்சுட்டு ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதா, கர்த்தர் நாம் மகிமைப்படாத அந்த வார்த்தையில் ஒன்றும் இல்லை. கர்த்தர்கள் ஆலயம் கட்ட சொன்னார், 100 கோடி ஆலயம் கட்ட சொன்னார், 200 கோடி ஆலயம் கட்ட சொன்னார், கட்டிட்டு ஆனால் அங்கே அத்தியாவசிய தேவைக்காக அந்த சபையில் இருக்கிறோம் அதெல்லாம் கண்டுக்காம கொடுக்காம கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக மையப்பட்டுருமானா எப்படி போடும்? நம்மள உலகத்தான் பார் அவ்வளோ செய்யறான் அவன் கடவுளுக்காக. நம்ம தாண்டா அதிகமாக செய்யணும், போடுறான் அதிக வெடியை, போடுறான் அதிக டெக்கரேஷனை. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக அவர் மையப்படுவாரா? இல்லை. அவன் புகையை போடுறான் பார், நம்ம அதை விட அதிகமாக புகை போடணும். கர்த்தர் நாம் மையப்படுவதாக மையப்படுமா? எதை செய்தால் அவருடைய நாம் மகிமைப்படணும்னு தெரிஞ்சிருக்கு. நம்ம இப்போ பாடின பாட்டில் கூட 3 சரணம் இருக்கு. முதல் சரணத்தில் பெருங்காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும், சிங்கத்தின் கெபியிலும் தீச்சுளை நடுவில் உங்க நாம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது, உங்களுடைய நாம் மகிமைப்படுவது. அதே போல் இயேசு சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை, உங்க நாம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இது உண்மைதான். இல்லை, இப்படி நடக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்பட்டது தான். ஆனால் பிரச்சனை என்ன, நம்ம பாசிட்டிவ் திங்ஸையே நம்ம பார்த்துட்டு வேதத்தில் இருக்கிற இன்னும் ஒரு பாதியை விட்டுறோம். கர்த்தருடைய நாமம் நாம் விரும்புகிற சிறைச்சாலை விடுதலை ஆக்குவது, நோய்களை குணமாக்குவது. ஆண்டவர் மகிமைப்படுமானா மகிமைப்படும். நம்ம நோயில் இருக்கிறோம், ஆண்டவர் அற்புதமாக சுகம் கொடுக்காருன்னா கண்டிப்பாக கர்த்தர் மகிமைப்படும், அல்ல சந்தேகம் இல்லை. நம்ம ஜெயிலில் ஆண்டவர் விடுவிக்கிறாரு, கர்த்தர் மகிமைப்படுமானா மகிமைப்படும், உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் ஸ்தேவான் அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொன்னனால ஜனங்கள் சுற்றி இருந்து கல்லெறிந்து அவரை கொண்டாங்க. அப்போ கர்த்தர் நாமம் தூஷிக்கப்பட்டுச்சா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டுச்சா தூஷிக்கப்பட்டுச்சா? ஸ்தேவானை கல்லெறிஞ்சப்ப என்ன நினைக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டாங்களே, அப்ப கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டதா தூஷிக்கப்பட்டதா? தூஷிக்கப்பட்டுச்சு. அவருக்கு மக்கள் மத்தியில் ஓட்டுறோம், அவருக்கு தூஷிப்பட்டுச்சா? அப்ப ஐயோ ஸ்தேவான் அதை அலோவ் பண்ணது யாரு தான்? ஸ்தேவான் ரத்த சாட்சியா மறிக்கணும்னு பவுல் ஊழிய தலைக்கிறப்போ ஆண்டு சொன்ன வார்த்தையா அதுதான். அண்ணனியாட்டைய சொல்லும் பொழுது அப்ப எனக்காக பாடுபாட வேண்டியிருக்கு, நிறைய பாடுபாட வேண்டியிருக்கு. சரி, இயேசுக்கு சிலுவை அரைஞ்சு மறித்து போனாரே, ஆண்டு நம்ம தூஷிக்கப்பட்டுச்சா? எல்லாம் உலகமே தோத்து போயிட்டாருன்னு தான் சொல்லுது. அவரையே காப்பாற்ற முடியல, இவருங்க உலகத்தை காப்பாற்ற போறாரு. உலகம் சபை ஆண்டு நான் தூஷிக்கப்பட்டுச்சா? இல்லை. அப்போ கர்த்தருடைய நாம மகிமைப்படும் எப்போ அப்படின்னா அவருடைய சித்தம் நிறைவேறினா மகிமைப்படும். ஆண்டவர் நம்மளை சிறைச்சாலையை காப்பாற்றணும்னு வச்சிருந்து காப்பாற்றினார்னா அவருடைய நாம மகிமைப்படும். ஏன்னா அவர் நினைச்சது தான் நடக்குது. இல்லை சிறைச்சாலையில் ஆண்டவருக்காக மரித்து போகணும்னா நான் மகிமைப்படும். ஸ்தேவான் அவர் ரத்த சாட்சியா மறிக்கணும்னு இருந்தது, தேவ சித்தம் ரத்த சாட்சியா மறிச்சார், ஆண்டு நான் மகிமைப்பட்டது. ஸ்தேவான் கல்லெறிஞ்சு ரொம்ப மோசமான அதை ஒரு மறிக்கிறதுல மோசமான தண்டனை கல்லெறிஞ்சு கொள்றது. சுத்தி இருந்து கல் எடுத்து பெரிய எங்க வேணா எறிவாங்க, எங்க அடிப்படை ரொம்ப மோசமான ஒரு தண்டனை. அவர் ஆனா மறிக்கிற சமயத்துல ஸ்தேவான வானத்தை அண்ணாந்து பார்க்கறாரு. என்ன பார்த்தார்? வானத்துல கதவை சாத்தி இருந்துச்சா? ஸ்தேவான் என்ன பார்த்தாரு? சிங்காசனத்துல பிதா வீற்றிருக்கிறதையும் இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறதையும் அவர் பார்த்தார். அப்போ என்ன தான் மகிமைப்பட்டது? வெல்கம் பண்றாங்க அவங்க. அப்போ ஆண்டோடைய நாமம் எப்போ மையப்படும்னா நமக்கு நல்லது நடந்தால் மையப்படும், கெட்டது நடந்தால் ஐயோ போச்சு அந்த தூஷிக்கப்படும். இல்லை, கர்த்தர் எதை செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்யும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படும். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவங்க பாருங்க, அவங்க காரில்
அவரும் அவருடைய பிள்ளைகளும் உயிரோடு எழுச்சி கொள்ளப்பட்டாங்க வீட்டுக்கு போ. அப்போ ஆனந்தம் தூஷியப்பட்டுருச்சா? இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் அதை மறந்துட்டோம். இதை ப்ளஸ்ஸையே பார்த்துட்டு பாருங்க. இது உண்மைதான். நம்மளை சுகமாக்கும் பொழுது, நம்மை விடுவிக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படும். எகிப்திலிருந்து ஜனங்களை கூட்டு வந்து செங்கடலை பிளந்து கூட்டு வரார். பெரிய அற்புதம். கர்த்தர் மகிமைப்பட்டதான் மகிமைப்பட்டது. அதே போல ஆண்டோட சித்தப்படி அவங்க இரத்த சாட்சியா மறிக்கிறதும் பாடுகளுக்குள்ள போறதும், அதுவும் அப்பையும் கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. நமக்கு தான் பிரச்சனை என்னன்னா, நமக்கு நல்லதே நடக்கணும், நீங்களாம் வேண்டாம் அப்படின்னு. ஆனால் யோபு விட்டாவது நம்ம கற்றுக்கவும் இல்லை பாடம். அதுதான் யோபு சொல்றாரு இல்லையா, தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் நன்மையை மாத்திரம் பெற்றுக்கொள்ளும். அவர் சொல்லலை, தீமையும் பெற வேண்டாமோன்னு கேட்குறாரு. அதை மட்டும் வாங்கிக்கிறோம்ல. ஆண்டோட சித்தம் நம்ம ஏதாவது நம்ம பார்த்துருவாங்களா? இல்லையே. நம்ம அப்படி ஏதாவது கர்த்தருக்கு பிரயோஜனமாக செஞ்சுட்டோமா? அவருக்கு ஹெல்ப் பண்ணோமா? இல்லையே. நம்மளுடைய உதவி அவருக்கு தேவையா? இல்லையே. அவர் கிருபையாக தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ நன்மையை பெற்றுக்கொண்டு நாம் தீமையை பெற வேண்டாமோன்னு கேட்குறாரு. பெற வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. நம்மளாம் வேண்டாம் 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 வேண்டாம். ஒரு காய்ச்சல் வரக்கூடாது, ஒரு சளி வரக்கூடாது, ஒரு உடல் சுகினம் வரக்கூடாது, விபத்து நடந்துடக்கூடாது. ரொம்ப மோசமாயிட்டோம். மழை காலத்தில் மீட்டிங் வச்சுட்டு ஆண்டவரே மழையை நிறுத்துவீராக நம்ம ஜெபம் பண்ணுறோம். குளிர்காலத்தில் வச்சு ஆண்டவரே வெயில் அடிப்பதாக ஜெபம் பண்ணுறோம். ஏன் உனக்கு என்னடா பிரச்சனை? ஒரு மழை பெய்யக்கூடாது, உங்கள் மீட்டிங் வச்சா அது வரக்கூடாது, டிராஃபிக் ஆகக்கூடாது, ஒன்றும் கூடாது, அப்படியே ராஜா மாதிரி வந்துட்டு போகணுமா? ஆனோட சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டா அதில் போவோம். இல்லவே இல்லை. மைனஸே எனக்கு வேண்டாம், எனக்கு கஷ்டம் வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்போ வர்ற பாட்டெலாம் அப்படி தான் எழுதுறோம். ஒரே ப்ளஸ்ஸாக வந்து எடுக்கிறோம். அது நடந்தது தான். கர்த்தரை நாம மகிமைப்பட்டது தான். நமக்கும் ஆண்டவர் நன்மை செய்யும் போது கர்த்தனை மையப்படும். சுற்றி இருக்கலாம் என்ன பண்ணுவான்? சூப்பருங்க, உங்கள் ஆண்டவர் கிரேட்டுங்க அப்படின்வான். நமக்கு தீமை நடக்கும் பொழுது அவன் என்ன சொல்லுவான்? நீ என்ன தான் சர்ச்சுக்கு போறியோன்னுவான். அதனால ஆண்டவர் நம்ம தூஷிக்கப்படல. அவன் தப்பாக வச்சிருக்க. யோபுக்கு அப்படி தான் நடந்தது. யோபு அவன் வாழ்க்கையில் நடந்ததுனால அவர் நீதிமானாக தான் இருந்தார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க? நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப. அது எப்படி நீதிமான் ஆண்டவர் எப்படி பண்ணுவாரா? நீதிமான் போய் நீ எதாவது பண்ணியிருப்பன்னு தான் உள்ளாக பேசுகிறாங்க. அப்படி தான் மக்கள் நினைப்பாங்க. உலகத்தின் கடவுள் அதை தான் சொல்கிறாங்க. நீ கடனை கும்பிட்டீங்கன்னா உனக்கு உடல்லாம் இந்த பூமியில் செல்வ செழிப்பெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு. உனக்கு எதுவுமே வராது, நோய் நொடி எல்லாம் எதுவுமே வராது அப்படின்னு. அப்படி இல்லை. ஸோ அப்போது நான் வேதத்தில் அவங்க சிறைச்சாலையில் இருந்தோம். இரத்த சாட்சியாக தான் ஸ்தேவான் மரிச்சார், பேதுரு மரிச்சார், பவுல் மரிச்சார். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டோடைய மகிமைக்காக செஞ்சாங்க. ஆண்டோட மகிமை தான் பட்டது. சில மிஷனரிகள் கணவன் மனைவியுமா திருமணம் பண்ணி உடனே மிஷனரிக்காக ஒரு ஊருக்கு வந்தாங்க கப்பலில் வரும் பொழுதே அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க. கப்பல் பிரயாணம் ரொம்ப நாளுக்கு, ஒரு மாத கணக்கில் போகணும். என்ன பண்ணுறது? கடலில் தூக்கி போட்டு வந்து ஒரு ஊழியத்தை செஞ்சு நிறைவேற்றினார். வில்லியம் கேரி வந்து அவங்க மனைவிக்கு பைத்தியம் பிடிச்சோம். 2 பிள்ளைகளுக்கு வியாதி வந்து இறந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. விசேஷமாக வெளிநாட்டு மிஷனரிகள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்து இங்கே வந்து தண்ணி சுத்தம் இல்லை, அது சுத்தம் இல்லை. இப்போவே மோசம் தான். அப்போ இன்னொரு மோசமாக அவங்க வந்தப்போ. அதனால் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல எல்லாம் மறித்து போனாங்க. ரொம்ப வயசான யாரும் இல்லை. என்னன்னா ஒத்துக்கலை, கண்டிஷனே ஒத்துக்கலை, தண்ணி எதுவுமே ஒத்துக்கலை. கொஞ்ச நாள் தான் வந்துக்கிறாங்க. சில பேர்லாம் 3 வருஷம் தான் வந்து செஞ்சுருக்காங்க. அந்த 3 வருஷத்தில் அவ்வளோ ஊழி செஞ்சுருக்கிறாங்க, சாதிச்சிருக்கிறாங்க. கத்தலுக்காக வைராக்கியத்தோட, அவ்வளோ உடல் சுகவீனத்தோட. அப்போ அவங்களுக்குலாம் மைனஸ் நடக்கிறப்ப கத்தனை தூஷிப்பட்டதானே? இல்லையே. கர்த்தருடைய நாமம் மையப்படும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டோடைய அனுமதி இன்றி நமக்கு சோதனை, பாடுகள், சுகவீனம் இதெல்லாம் வரும் பொழுது அதையோ போச்சு அப்படி இல்லை. அதனால கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமானால் ஓகே அப்படி நம்ம அதை ஏற்றுக்கொண்டு அதை போக தெரியணும். ஸோ நம்ம பாட்டிலலாம் அப்படி எழுதலை, நம்மளாம் சரணாக தான் எழுதிக்கணும் போல இருக்குது. சரி, பரவாயில்ல. பட் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்குவோம், ஆண்டவரே உங்கள் நாமம் உயரணும். எப்போ உயரணும்? அவருடைய சித்தம் நாம் செய்யும் பொழுது. அது 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 நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம், இல்லை நமக்கு அற்புதமாக வெளியே கொண்டு வரலாம். உங்க நாமம் உயரணும் எங்க வாழ்க்கையில், இன்னும் மேன்மை மேன்மையுடன் பாடுவோம். உங்க நாமம் உயரணும் எங்கள் வாழ்க்கை. உங்க நாமம் இயேசுவே இன்னும் மேன்மை பாடுவோம். அல்லேலூயா. இயேசு
வாழ்க்கையில் உங்களுடைய நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. எங்களுடைய செயல்கள், எங்களுடைய கிரியைகள், எங்களுடைய போதனைகள் எல்லாவற்றிலும் உங்களுடைய நாம் மகிமைப்படணும். நீர் பெருகும், நாங்கள் சிறுகும் வேண்டாம். எங்களை நாங்களே மேன்மை பாட்டுக் கொள்வது அல்ல ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு வேணும் அதற்கு பார்த்தவர்கள் அல்ல, தகுதி அல்ல. மேன்மை பாராட்டுதல் எங்களுக்கு தகுதி அல்ல ஆண்டவரே. நீரே ஆட்சி செய்து கிருபையினால் ரட்சித்து, கிருபையினால் அந்த கனமான சேவை தந்து, இம்மட்டும் கிருபையினால உங்களுடைய அன்பினால தாங்கி நடத்தி வருகிறது. எங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும்போது மாத்திர தீமை வந்தாலும் உங்களுடைய சித்தப்படி அதை அனுப்பும் போல தகப்பனே, நாங்கள் அதையும் மகிழ்ச்சியோடு நன்மையை பெற்றுக்கொண்ட நாங்கள் தீமையை பெறும்பொழுதும் உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு மகிமையாக வாழும், அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும். அதை நிந்தையாக அல்ல ஆண்டவர், வருத்தத்தோடு அல்ல, கிறிஸ்து நிறுத்தம் வருகிற பாடுபத்திரங்களை சந்தோஷத்தோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்த, எல்லாவற்றிற்காக நான் நன்றி செலுத்த. நாங்கள் விரும்புகிற காரியத்துக்காக மாத்திரமல்ல, நாங்கள் விரும்பாத காரியமாக இருந்தாலும் உங்களுடைய சித்தப்படி அது வரும்பொழுது ஆண்டவர் நாங்கள் அதற்காக நன்றி செலுத்துவர்களாக இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. என்ன நடந்தாலும் நன்றி ஆண்டவரே. யார் கைவிட்டாலும் நன்றி ஆண்டவரே. சுகவீனம் வந்தாலும் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில நீர் சகலத்தையும் சித்தத்தின்படி செய்து ஆண்டவரே நன்றிப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பளம் ஒரு சில நேரம் தான் கவலைப்பட்டிருக்கலாம். இப்படி நடந்துருச்சே, ஐயோ நடந்திருக்க கூடாதுன்னு நாங்கள் நினைச்சிருக்கிறோம் தகப்பனே. அப்படி இனிமே நான் செய்யக்கூடாது தகப்பனே. நீர் ஒரு விஷயத்தை அனுமதிக்கும் போது எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்களே, உங்களுடைய சித்தம் இல்லாமல் எங்கள் தலையில் இருக்கிற ஒரு முடியும் கீழே விழாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். எங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீர் அனுமதிக்கிறீர். அதை நாங்கள் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு உமக்கு நன்றி சொல்லணும், உமக்கு நன்றி சொல்லணும். எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்தணும். நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி. என்ன நடந்தாலும், என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார்
யோசிக்கலாம், நம்ம நினைக்கிறது நடக்கிறப்போ ஓகே, பட் இவ்வளோ தீம் நடக்கும் பொழுது எப்படி நன்றி சொல்றது? நாம் இழந்து போகும்பொழுது எப்படி நன்றி சொல்றது? நம்மளை சிறையில் போறப்ப எப்படி நன்றி சொல்றது? நம்மளுடைய நோக்கம், நம்முடைய பிரதானம் நாம நல்லா இருக்கணும், நம்ம கஷ்டம் வந்துடக்கூடாது, அது நம்முடைய எண்ணமாக இருந்ததுன்னா அப்பதான் பிரச்சனை. பேதுரு, பவுல் நிறைய நிருபங்கள் எழுதினார். சிறைச்சாலை நிருபங்கள் இருக்கு, நிறைய நிருபங்கள் சிறைச்சாலையில இருந்து எழுதினார். அப்ப கர்த்தர் நான் மகிமைப்பட்டதா பயப்பட்ட. அப்போ எங்க இருந்தாலும், சிறைச்சாலையில் இருந்தாலும், அவங்களுடைய கைகளையும் கால்களையும் தொழு மரத்துல போட்டு மாட்டினாங்க. நடு இரவுல அவங்க ஐயோ எங்க காலை பிடிச்சி கட்டி போட்டாங்களே, எங்களை காப்பாற்ற யாரும் இல்லை, அப்படி அவங்க அழுவுல கர்த்தரை துதித்து பாடினார்கள். நான் நல்லா இருக்கணும், நான் விடுதலை ஆகணும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லை. நான் எப்படி இருந்தாலும், என்ன நடந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும், அவங்க துதிச்சு பாடினாங்க. சில பேர் ஆண்டவர் காப்பாத்தினாரு, சில பேர் அங்கேயே மரித்தும் போனாங்க. ரெண்டுலையும் கர்த்தரை மகிமைப்படுத்த. அப்ப நம்முடைய நோக்கம் கர்த்தரை நான் மகிமைப்படணும் அப்படின்னு இருந்ததுன்னா நிச்சயமா நம்மளால் நன்றி சொல்ல முடியும். பைபிளுக்கு அதிகப்படியாக விற்பனையானது கிறிஸ்தியானின் மோட்ச பிரயாணம், ஜான் பனியன் அவர் எழுதினது. அது நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகள், எப்படி அதெல்லாம் போராடி பரலோகம் போறோம், பாவ பாரம், இதெல்லாம் ஒரு உரைநடை வடிவில் அவர் எழுதினார். அநேகருக்கு, அதாவது வேதத்துக்கு அடுத்தபடியா சேல்ஸான விற்பனையான ஒரு புக் அது. அந்த முழுவதுமே அவர் சுவிசேஷம் அறிவிச்சதற்காக அவர் சிறையில் போட்டாங்க எத்தனையோ வருஷங்கள். அப்போ சொப்பனத்தில் தேவன் தந்து சிறைச்சாலை உட்கார்ந்து அழகாக எழுதினார். சிறைச்சாலை தான் அந்த புக் ஃபுல்லாக எழுதினார். சமீபத்தில் கென்ட் ஹோவிந்த்னு அமெரிக்காவில் ஒரு சுவிசேஷகர், நல்ல வல்லமையாக சொல்கிறார். நிறையா பேர் சிந்திக்கத்தக்கதாக நிறைய விஷயம் அவர் செஞ்சார். அதனால பொய் கேஸ் போட்டு அவரை ஒரு 14 வருடங்கள் கிட்ட அப்படியே போட்டு சிறையில் அடிச்சிட்டாங்க, வேற பொய் கேஸ் போட்டு. அப்போ இப்போ வயலே வந்துட்டார். இப்போ சொல்லும்போது சந்தோஷமா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, நாங்கள் எவ்வளோ லெட்டர்ஸ் எழுதினேன், எவ்வளோ கடிதங்கள் எழுதினேன், எவ்வளோ எழுதினேன், கர்த்தர் நான் மகிமைப்பட்டது, அவ்வளோதான். நான் கஷ்டப்பட்டு போனேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போ இன்னைக்கு தேவனர் வைத்திருக்கிறார். நம்ம சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறோமா, இல்லை உடல் சுகனமா இருக்கிறோமா, இப்படி இருக்கிறோமா, நல்லது நடக்குதா, அது ரெண்டாவது. நான் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் பிரதானமாக நமக்கு இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வரும். என்னைக்கு இந்த நிலைமை மாறும், என்னைக்கு இந்த சுகவீனம் மாறும், என்னைக்கு இது மாறுன்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கும். நான் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் நமக்கு இருந்ததுன்னா, கர்த்தருடைய நான் மகிமைப்படுன்றதுன்னா, இப்போ இந்த சூழ்நிலையில் தேவன் அனுமதிச்சிருக்கிறார். இதில் நான் கர்த்தருக்கு சத்தியத்தை எப்படி செய்யணும், அவருடைய சித்தம் என்ன என்று அறிந்து செய்யும் பொழுது கர்த்தர் நான் மகிமைப்பட்டது. அப்போ அதுதான் நமக்கு கீ என்ன அப்படின்னா, கர்த்தருடைய நான் மகிமைப்படணும், அவருடைய சித்தத்தை செய்யணும். அது பிரதான நோக்கமாக நமக்கு இருந்துச்சுன்னா, நம்ம சிறைச்சாலை இருந்தாலும், சுகவீனமாக இருந்தாலும், எங்கே இருந்தாலும், எவ்வளோ பாடுபத்தில் வந்தாலும் நம்மளால் அதை ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய முடியும். அதை பொருட்படுத்தாம நான் நல்லா இருக்கணும், எனக்கு கெட்டது வந்துடக்கூடாது, நான் நல்லா சொகுசா வாழணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா நமக்கு அந்த சோதனை வரும் பொழுது நம்ம புலம்பி தள்ளிடுவோம், கர்த்தருடைய சித்தத்தை நம்ம செய்ய முடியாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் எதை செய்தாலும் நம்ம நன்றி செலுத்தணும். அதற்கு எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய சொல் எல்லாவற்றையும் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் நாங்கள் நல்லா இருக்கணும்னு இல்லை, உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக நாங்கள் செய்யணும் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி. என்ன நடந்தாலும் நன்றி இயேசையா, யார் கைவிட்டாலும் நன்றி. எங்கள் வாழ்க்கையில நடந்தாலும், என்ன நடந்தாலும் ஆண்டவரே உம்முடைய விருப்பம் போல் செய்யுங்க.
உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஆண்டவரே, எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானதை எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யுங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமானதே செய்யுங்க. அது எதுவாக இருந்தாலும் நாங்கள் அதை மகிழ்ச்சியோடு உங்களுடைய சித்த கீழ்ப்படிந்து நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். எங்களுடைய நோக்கம் நீர் மகிமைப்படணும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க எல்லா காரியத்தையும் நீ செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது நன்மையானாலும் தீமையானாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நடப்பதெல்லாம் உடைய நாமத்தின் மகிமைக்கு அறிந்த நாங்கள் ஒரு சில நேரங்கள் அதை அறிக்கையிட்டாலும் அந்த அந்த நாங்கள் விரும்பாத காரியம் நடக்கும்பொழுது சோர்ந்து போகிறோம். உமக்கு நன்றி செலுத்த மறந்து போகிறோம். எங்களால் அதை முடிய மாட்டேங்குது ஆண்டவரே. காரணம் நாங்கள் எங்களுடைய சுயத்தை விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். நாங்கள் மாறணும். உம்முடைய நாம் மகிமைக்காக நீர் எதை செய்தாலும் நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் அதுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறவர்களாய், ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்குறவர்களாக இருக்கு. கிருபை செய்யுங்க. எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துங்க. எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ செய்திருக்கிறீங்க அப்பா, எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றும் நன்றி செலுத்தும் நாம மகிமைப்படணும். தொடர்ந்தும் கூட நீங்கள் எதை நாங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க, நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். உமக்கு சித்தமானதை எங்களை செய்யுங்க அப்பா, எதனாலும் நீங்கள் செய்யுங்க தகப்பனே. எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பார்த்தீரர். எல்லா துதிகன மகிமையெல்லாம் இயேசு ரட்சகர் நாமத்தினாலே உமக்கே எடுக்கும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.